ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் பாதுகாப்பாக பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியில் போகாமல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ராகி மாவில் வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு தான். அதுக்கு 200 கிராம் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். 250 கிராம் பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பல் பூண்டை இது மாதிரி நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் அளவு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 நீளமான பச்சை மிளகாயை நல்ல நீல வாக்கில் நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த 200 கிராம் ராகி மாவுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் நிறையா வேணுன்னா கொஞ்சம் கூட்டி சேர்த்துக்கோங்க, இல்லை குறைச்சி வேணும்னா மிளகாத்தூளை குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன். பக்கோடாவுக்கு நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல வெங்காயத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு, இந்த வெங்காயத்தை நம்ம மெல்லிசாக தான் கட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நீங்கள் கையால் நல்லா இந்த வெங்காயத்தை 1-2 உடச்சி விட்டுருங்க. வெங்காயத்தை இப்படி உதிரியாக்கி நம்ம பக்கோடாவில் சேர்த்துக்கல. வெங்காயம் நல்லா மொறுமொறுன்னு வெந்து இந்த பக்கோடா நல்ல ருசியாக இருக்கும். பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பை வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பை வெங்காயத்தில் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். வெங்காயத்தில் உப்பு சேர்த்து கலக்கிறதுனால வெங்காயம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பொருளையும் சேர்த்து பக்கோடாவுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். சோம்பு, கருவேப்பிலை, தட்டி வச்ச பூண்டு, நறுக்குன பச்சை மிளகா, பெருங்காயத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கரண்டியால் கிளறாமல் உங்கள் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி இந்த வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதத்திலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவும் கடலை மாவையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்து நீங்கள் இந்த பக்கோடா செய்யலாம். எதுக்காக நம்ம அரிசி மாவு கூட பொட்டுக்கடலை மாவோ இல்லை கடலை மாவோ சேர்த்து இந்த பக்கோடா செய்கிறோன்னா, ராகி மாவும் அரிசி மாவையும் சேர்த்து நம்ம பக்கோடா செய்யலை, ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த பக்கோடா. இது மாதிரி நம்ம கடலை மாவோ இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவோ சேர்த்து இந்த பக்கோடா செய்யலை, நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பக்கோடா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு கடலை மாவு ரெண்டையும் சேர்த்து வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதத்திலேயே நல்லா பிசைஞ்சுக்கலாம். வெங்காயத்தில் இருந்த ஈரப்பதமே இந்த மாவுக்கு போதுமானதாக இருக்குது. இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவையும் கலந்துக்கலாம். இப்போ இந்த ராகி மாவுக்கு நமக்கு தண்ணி பத்தாது. அதனால் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துட்டு மொத்தமாக 1/2 டம்ளரையும் ஊற்றி பிசைஞ்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இது மாதிரி தெளித்து பக்கோடா மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்குங்க. தெரியாமல் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த பக்கோடா மாவை பிரட்டிட்டோன்னா இந்த ராகி பக்கோடா ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாப்பிட நல்லாவே இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாக்கியில் வெங்காயத்தில் மாவு ஒட்டாத மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வெங்காயத்தில் உப்பெல்லாம் போட்டு பெசரி இருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா இந்த மாவு நல்லா ஈரமாயிரும். அவ்வளோதாங்க, பக்கோடாவுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறக்கு நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு மாவு எடுத்து டைட்டாக இறுக்கி பிடிச்சிங்கன்னா அது உருட்டுறதுக்கு கரெக்டாக வரணும். அப்படியே உதுத்து விட்டிங்கன்னா நல்லா உதிர்ந்து விழுகணும். ரொம்ப கொழகொழப்பாக இல்லாமல் இப்படி இருக்கணும். இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ராகி வடை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு கரண்டி சூடான எண்ணெய் ஊற்றி திரும்ப நல்லா மாவை பிரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு பக்கோடாவுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பக்கோடா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சு ரெடியாக இருக்குது. எண்ணெய் நல்லா சூடான உடனே அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு கை அளவு மாவு எடுத்து இது மாதிரி போட ஆரம்பிங்க. மறந்துடாமல் அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. மாவு போட்ட உடனே அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா வெங்காயமும் மாவும் உடனே கருக ஆரம்பிச்சிடும். ஒரு முறை எண்ணெய் நல்லா சூடான உடனே நீங்கள் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு எல்லா மாவையும் பக்கோடாவாக பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் மறந்துட்டு அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இந்த பக்கோடாவை பொரிக்க ஆரம்பித்தாலும் பக்கோடா நிறைய எண்ணெய் உறிஞ்சிட்டு இந்த பக்கோடா ரொம்ப எண்ணெயாக இருக்கும். அதனால் ஒரு முறை எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு பக்கோடா ஃபுல்லாக பொரிச்செடுங்க, நல்லா வரும். இப்போ போட்ட மாவு ஒரு சைடு நல்லா 2 நிமிஷம் வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு சைடு பக்கோடா நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். இந்த பக்கோடாவை நீங்கள் நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் பொரிச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும். நாம் போட்ட வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் மாதிரி வரையில் நீங்கள் இந்த பக்கோடாவை எடுத்துடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு சைடும் நல்லா வெந்து நம்மளோட பக்கோடா ரெடி ஆகிடுச்சு.
இதை ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக சாப்பிட ஒரு 20 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப சத்தானது கூட. உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் கட்டாயம் ஒரு முறை செஞ்சு கொடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ராகி பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. மிகவும் சத்தான ராகி பக்கோடாவை ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பாய், டேக் கேர்.